ஹலோ, நான் ஜெயசந்திரன் பேசுறேன். இன்னைக்கு நான் பேசப்பட்ட டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் அதே சமயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய டாபிக் வந்து நான் ரீசெண்டா ஆர்டிகல் படிச்சிருந்தேன். அந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுனால அதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறதா இருக்கேன். இது வீடியோ டாபிக் எதுவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் ருபீஸோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைறதுல நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு சொல்லி பார்க்க போது இந்த வீடியோ டாபிக்கா இருக்க போகுது. இந்த வீடியோ டாபிக் என்ன சொல்லி பார்த்துருக்கோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட டாலர், இந்த டாலருக்கு நிகராக இருக்கிற இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தா 4 மடங்கு அளவுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா நியூஸ் இருந்தது. இந்த லேட்டஸ்டா அந்த நியூஸ்னால தான் இந்த ஆர்டிகல் எழுதப்பட்டிருக்கு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் ஆத்தர் வந்து சொல்றாரு. இவர் பேர் ரிதேஷ் சிங் சொல்றாரு. இவர் ஒரு எக்கனாமிஸ்டா இருக்காரு, அதே சமயம் இன்னொரு கம்பெனியோட சிஓவும் இருக்காரு. ஈடுபட்டு இவர் வந்து தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தோம்னா, இதனால இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ரொம்பவே அதிகமான அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு ரூபாயோட அளவுக்கான வீழ்ச்சி அடைஞ்சு சொல்லி பார்த்தோம்னா அதோட மதிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சு போறதுக்கான அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதினா என்ன மாதிரி அளவு பாதிக்கப்படும், இல்லை பாதிக்கப்படாம வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பலர் வந்து முன்வைக்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய காரணங்களை படிக்கும் போது நம்ம இந்தியாவோட எக்கனாமி ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசனாவே அமைஞ்சிச்சு. இதுல அவர் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, 4 மடங்கு குறைஞ்சிருந்தாலும் இந்தியா சில வகையான செக்டர்ஸ் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சில வகையான வந்து பிசினஸ் இருக்கக்கூடிய டொமைன்ஸ், இந்த மாதிரி டொமைன்ஸ் தான் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல விஷயங்கள் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் சில விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால பார்த்தோம்னா அப்பேரல்ஸ் என்ன சொல்லி பார்த்தா நம்ம உடுத்தக்கூடிய உடைகள், இது வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியதுக்கான வரத்துங்கிறது அதிகமாயிடுச்சு. அதோட சேர்த்து லெதர்ஸ்லாம் வந்து என்னன்னு தெரியும், லெதர் பைகள்ஸ் இருக்கட்டும், லெதர் ஷூஸ் இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருது, இம்போர்ட் பண்ணி கொண்டு வரது பார்த்தோம்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அதே சமயம் பாதிக்கக்கூடிய செக்டார்ஸ்னா டொமைன்ஸ், இந்த டொமைன்ஸ் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நம்ம பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் வந்து உபயோகிக்கிறோம்ல, அதுக்கான இண்டஸ்ட்ரீஸும் அதே சமயம் ஃபியூவல்ஸ் பார்த்தோம்னா நம்ம காருக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாம் வந்து பெட்ரோல் டீசல் சொல்றாங்க. இந்த ஃபியூல்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் கூட தான் வரக்கூடியது அமைச்சிருக்கும். பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தோம்னா போராக்ஸ், இது மாதிரியான பேரஃபைன், இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் அடையக்கூடியதா இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போறது, இதுக்கான தன்மையும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து கூட்டிட்டு இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ் கேரி ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சியில நல்லது அப்படின்னு சொல்றதுக்கான என்ன பாயிண்ட்ஸ் முன்வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸ் வந்து அது சம்பந்தப்பட்ட செக்டர்ஸ் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறார். லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க என்னன்னு யோசிப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா மிஷின்ஸ்களை அதிகம் பயன்படுத்த முடியாம அது வேலையாட்களை மட்டுமே அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடிய தொழில்கள் தான் இந்த லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸ் சொல்லக்கூடியது. இந்த லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸை பார்த்தோம்னா முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தோம்னா க்ளோத்திங் தான். இப்போ எக்ஸாம்பிள் திருப்பூர் சைட்லாம் போனோம்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும், பனியன் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமான அளவுக்கு லேபர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க, மிஷின்ஸை விட லேபர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. இப்ப இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய ரொம்ப அதிகமாகும். இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி ஆகும்போது அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஆப்போசிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நாட்டோட ரூபாயோட மதிப்புங்கிறது ஒண்ணு உயர்வா இருக்கும். அதே சமயம் உலகளாவிய அளவுல வளர்ச்சியடைந்த நாடுகள் பார்த்தோம்னா ஏழைகளா இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட தான் அதிகமான அளவுக்கு பொருட்களை வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பணத்தோட குறைவா கொடுக்கக்கூடிய அளவு பணத்திலேயே வந்து இந்த ஏழையா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு முழுமையாக அடையக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களால கெப்பாசிட்டியை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற இதை கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, லெதர்ஸ் மூலம் உருவாக்கக்கூடிய ஃபுட்பாலுக்கான இண்டஸ்ட்ரி, ஃபுட்பால்ஸா இருக்கட்டும், இல்லை பேஸ்கெட்பால் செய்யறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் லெதர்ஸ் பேஸ் பண்ணி செய்வாங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் அதிகமான அளவுக்கு வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி அப்பேரல்ஸ், ட்ரெஸ்ஸிங்கான இண்டஸ்ட்ரீஸும் இங்கேருந்து வந்து ட்ரெஸ்ஸஸை வந்து அங்கே எடுத்துட்டு போறதுக்கான விஷயங்கள். இப்போ பார்த்தோம்னா ஜீன்ஸ்க்கான பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஜீன்ஸ் வந்து எடுத்துட்டு போறதையும் வந்து அதிகமான அளவுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மசூட்டிகல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ். இந்த விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஃபார்மசூட்டிகல்ஸ்ங்கிறது நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகள். இந்த மாதிரி மருந்துகள் பார்த்தோம்னா இந்தியாவில உருவாக்கக்கூடிய மருந்துகளை வந்து அதிகப்படுத்துறதை இந்த வெளிநாட்டு கம்பெனிஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஃபார்மசூட்டிகல்ஸாகவும் இருக்கட்டும் சரி, பெட்ரோ கெமிக்கல்ஸ்னா நம்ம வந்து டைரக்டா வந்து இங்கே வந்து பெட்ரோல் உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம நாடு கிடையாது. நம்ம நாட்டுல வந்து பெட்ரோல் அதிகமாக உற்பத்தி செய்யாதுங்கிறது ரொம்பவே குறைவான அளவு தான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ரோல் ரீஃபைனரிங் ஒரு விஷயம் இருக்கு.
பெட்ரோல் ரீஃபைனிங்னா என்ன தமிழ் எடுத்துதான் சொல்லி பார்த்தோம்னா பெட்ரோலிய சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பை வந்து செய்யக்கூடிய வகையில அதிகமான சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நாடு இந்தியா தான். ஈடுபட்டு பெட்ரோலிய சுத்திகரிப்பு அதிகமா செய்யறதுக்கு இந்தியா கிட்ட வெளிநாடுகளோட சில கம்பெனிஸ் வந்து கொடுக்கறதுக்கு இப்ப தயங்குவாங்க. ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்புங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற இதை யோசிக்காங்க. இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி ஆகும்போது என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்தியா கிட்ட கொடுக்கறத விட வேற ஏதாவது நாடுகள் கிட்ட கொடுத்தா சரியா இருக்குமோ சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப வீழ்ச்சியான நாடுகிட்ட கொடுக்கும் போது இவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பையர்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்ப விலை குறைவா தானே, அப்ப எங்களுக்கு விலை குறைவா கொடுங்க அப்படிங்கிற ரீதியில அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி பார்த்தோம்னா ஒரு டிஸ்பேலன்ஸுங்கிறது ஏற்படும், அன்பேலன்ஸுங்க ஏற்படுறதுனால அவங்களுக்கு சரியா வரான்னு சொல்லிட்டு இந்தியாவோட கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நெகட்டிவா மாறதுக்கான பாயிண்ட்ஸையும் ஆத்தர் வந்து மென்ஷன் பண்றது அந்த ஆர்டிகல்ல. இதன் அடுத்து அவர் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பார்மசூட்டிகல்ஸ் மென்ஷன் பண்றாரு. பார்மசூட்டிகல்ஸ் மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், இந்தியாவிலேயே மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய கம்பெனிஸா இந்தியாவில அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலமா பல மருந்துகளை தயாரிக்கிறாங்க. இந்த மருந்துகளை தயாரிக்கிறதுக்கான செலவினமும் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி ஆகுறதுனால இந்தியாவிலேயே சோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இப்போ வந்து ஒரு மாத்திரை தயாரிக்கிறது தேவையான கெமிக்கல்ஸா வச்சுக்கோங்களேன், அந்த கெமிக்கல்ஸா வெளிநாட்டிலேயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கம்பெனி வெளிநாட்டிலேருந்து அந்த பொருட்களை கொண்டு வராது, இந்தியாவிலேயே சோர்ஸ் பண்ணி அதை கேதர் பண்ணி இங்க உருவாக்கி அதுக்காக வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போவோம் இல்லை உள்நாட்டிலேயே வந்து விற்கக்கூடிய விஷயங்கள் செய்யும். இது மாதிரி இருக்கும்போது உள்நாட்டிலேயே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஆகுறதுனால அவங்க மருந்து தயாரிக்கிற செலவுங்கிறது அதிகமாகும். அதனால பார்த்தோம்னா சரியான வகையில் அவங்களுக்கு லாபமும் ஈட்ட முடியாதுங்கிற காரணத்தினால அவங்க அந்த வேலையும் குறைச்சிக்கிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. இது மாதிரி விஷயங்களை தான் பார்த்தோம். இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி ஆகிறது நல்லதாகவும் அமைச்சிருக்கு, கெட்டதாகவும் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஃபியூல்ஸ் அந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தோம் லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸா இருக்கிறதா வந்து இம்ப்ரூவைஸ் ஆகணும், சர்வீஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒர்க்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது வகையில் ரீஃபைனிங் பேஸ்டா இருக்குது. செகண்டரி டெர்ஷரி செக்டர்னு சொல்லுவாங்க. டெர்ஷரி செக்டரா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கடைநிலையில வரக்கூடிய வகையில ஒரு லாஸ்ட் ஃபைனல் டிசிஷனா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டோட விஷயங்கள் தான் டெர்ஷரி செக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது விவசாயத்தை பேஸ் பண்ணி சொல்றேன். ஒரு விவசாயி பார்த்தோம்னா ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறாரு, கோதுமை வந்து சாகுபடி செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் பிரைமரி செக்டர்ல வேலை செய்வார், கோதுமை சாகுபடி செய்வாரு. அதுக்கடுத்து அவர் கொண்டு போய் ஒரு ஃபேக்டரியில கொடுப்பாரு. ஃபேக்டரி என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேக்டரி அந்த கோதுமையில அந்த அரைச்சு மாவாக்கி அதை வந்து அதுக்கு அடுத்து வேற ஏதாவது மதிப்பு கூட்டுறதுக்காக என்ன பண்ணுவோம், பிஸ்கெட் தயாரிக்கிறதா எடுத்துப்போம். இதுதான் பிஸ்கெட் தயாரிக்கக்கூடிய வேலைகள் ஈடுபடுறது செகண்டரி செக்டர்னு சொல்லப்படுது. இதே பிஸ்கெட் தயாரிச்சாச்சு, பேக்கெட்லாம் போட்டுச்சு, ஆனா அது விற்கணும்ல. இது மாதிரி உள்ளது அட்வர்டைசிங்கா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா சேல்ஸ்க்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒர்க் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எக்ஸிம் பாலிசியில வரக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் செய்யறது தான் டெர்ஷரி செக்டர்னு சொல்லுவாங்க. இந்த டெர்ஷரி செக்டர் ரொம்ப வீக்கன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில பார்த்தோம்னா பிரைமரி செக்டரும் டெர்ஷரி செக்டரும் தான் அதிகமான அளவுக்கு வேலைக்கு செய்யுது. ஒன்று பிரைமரி செக்டர்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், லேபர் இன்டென்சிவ் ஒர்க்கா இருக்கட்டும். இந்த லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸ் தான் பிரைமரி ஒர்க்ஸ் வந்துடும். அந்த லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸ் பிரைமரி செக்டர் வளர்ந்தாலுமே அதிகமான அளவுக்கு நம்ம லாபத்தை ஈட்டு தரது வந்து பார்த்தோம்னா டெர்ஷரி செக்டர்னு சொல்லக்கூடியதான். இந்த டெர்ஷரி செக்டர் ரொம்பவே அளவுக்கு குறைஞ்சிடும் இந்தியா ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஆகுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் தெரிவிக்கிறார். அதனடுத்து அவர் என்ன மென்ஷன் பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஐயோட ஒர்க் வந்து மென்ஷன் பண்றாரு. அவர் ஆர்பிஐ பாராட்டுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து என்னதான் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் பல்வேறு வகையான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் மூலமா பார்த்தோம்னா ஆர்பிஐ இந்திய ரூபாயோட மதிப்பை இன்னும் அதிகமான அளவுக்கு வீழ்ச்சி அடையாம பாத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இது ரிலீஃபான விஷயம் சொல்றாரு. அதாவது ரொம்ப ஆசுவாசப்படுத்துறதுக்கான விஷயமா அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. அது அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து வெளியிருந்து வேலைக்கு போகக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து யூஎஸ்கா இருக்கட்டும் இல்ல வெளிநாடுகளா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு இனிமேல் குறைச்சிருவாங்க. ஏன்னா சொல்லி பார்த்தோம்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி ஆகுது. இதான் வீழ்ச்சி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க என்ன அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அதிகமான சம்பளத்தை வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீதியும் பாயிண்ட் முன்வைக்கிறாரு. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறதும் தெரியல அப்படிங்கிற ரீதியும் அவர் முன்வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் ஒரு ஆர்டிகல் இந்திய ரூபாயோட விலைவாசியையும் சரி மதிப்பையும் சரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு தாழ்ந்திருக்குங்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றியான ஆர்டிகல் பத்தியான முழுமையான ஒரு சம்மரி பார்த்துருக்கோம். மேலும் நாளைக்கு வேறொரு தகவலை சந்திக்க. தேங்க்யூ.